கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்து வரவேற்கிறேன். மாசத்தின் கடைசி நாள் நாளை காண செய்த கர்த்தருக்கு கோடி 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 ஸ்தோத்திரம். 4 மாதங்கள் நடத்தின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டு அருமையான ஒரு வார்த்தை, யோசபாத் துதியை கையில் எடுத்து விட்டான். யோசபாத் துதியை கையில் எடுத்து விட்டான். வசனம் வாசித்து விளக்குறேன். 2 நாளாகமும் 20-21 21 வசனம். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் 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 பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடவும் பாடகரை நிறுத்தினான். துதிக்கவும் பாடவும் பாடகரை நிறுத்தினான். எனக்கு கேட்டுக்கிற அருமையான தேவஜனமே, யோசபாத்தை சுற்றிலும் நெருக்கம், பிரச்சனைகள் சூழ்ந்து விட்டது, போராட்டங்கள் சூழ்ந்து விட்டது, எதிரி நெருங்கி விட்டான், எதிரி நெருக்கி விட்டான். இனி நம்ம செய்வதற்கு ஒன்றுமே இல்லை, நம்ம செய்யறதுக்கு நம்ம காரியம் ஒன்றுமே இல்லை. அந்த நிலைமையில தான் யோசபாத்து கர்த்தரை துதிக்கிற துதியை கையில் எடுக்கிறான், மக்களை துதிக்க பழக்குவிக்கிறான், துதிக்கவும் பாடவும் பாடகரை நிறுத்துகிறான். துதிங்க, பாடுங்க, துதிக்கவும் பாடவும், துதிங்க பாடுங்க. ரஹாமா ஷகிதோங்கா நகாலாபா. எனக்கு கேட்ட அருமையான தேவச்சனமே, கர்த்தருடைய பிள்ளைகளை இன்னைக்கு நீங்களும் துதிய கையில் எடுங்க. சுத்து போட்டாங்கல்ல, சுத்திட்டாங்கல்ல, நெருக்கிட்டாங்கல்ல, நெருங்கிருச்சுல்ல, எண்ணிக்கைக்கு மேலான தீமைகளை சூழ்ந்து கொண்டது என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை சூழ்ந்து கொண்டது நாம சொல்லுகிறானே. சூழ்ந்து கொண்டதல்லவா, நம்ம செய்ய ஒண்ணுமே இல்லை. ஒன்னே துதிய கையில் எடுங்கள். யோசபா துதிக்கவும் பாடவும் பாட நிறுத்தினான். துதிக்க ஆரம்பிச்சுட்டான், கர்த்தரை வைத்து ஆரம்பிச்சுட்டான். கர்த்தர் கிருபை என்று பார்க்க கிருபை சார்ந்து ஆரம்பிச்சுட்டான். அவ்வளவுதான், கர்த்தர் கிரியை செஞ்சார். இவங்க நின்று பாக்குறாங்க, இவங்க செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் செஞ்சு முடிச்சுட்டார். நீங்களும் துதிய கையில் எடுங்க, மற்ற எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். சுத்திட்டாங்க, சூழ்ந்துட்டாங்க, ஒண்ணும் இல்லை, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் பெரியவர், கர்த்தரை நம்புங்க, கர்த்தர் துதிங்க, கர்த்தர் பெரிய செய்வார். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்த பிதாவே, இந்த குமாரன் இயேசுவின் நாமத்தில் வேண்டி வருகிறோம். சுத்து போட்டாங்க, சூழ்ந்துட்டாங்க, நெருங்கிட்டாங்க, நெருக்கிட்டாங்க, என்ன செய்வோம் என்று தெரியவே வேண்டாம். துதிக்கிறோம், மற்றதுல கர்த்தர் பார்த்துக்கிட்டோம். அந்த விசுவாசத்துல, அந்த சத்தியத்துல மக்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் நடத்திட ஜெபிக்கிறேன். பொறுப்படுத்துகள் வேண்டும் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். செபம் கேளும் என்பது நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Praise the Lord.